அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் காண இருக்கிறோம். இதுவரை 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் தங்களுக்கு 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு சென்றிருக்கிறார். ராசிநாதன் புதனும் அங்கு செல்கிறார். ஆகவே சூரியன் புதன் இணைவு, சூரிய புத ஆதித்ய யோகம். உயர் கல்வி கற்க ஆசை பெறுபவர்கள் தாராளமாக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. படிப்பில் பரிசு பாராட்டுதல்களை பெறலாம். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவர். மருத்துவர்கள் புகழ் பெறுவர். தங்கள் துறையில் நிர்வாகத்துறையில் நன்கு புகழ் பெறுவர். 3இல் கேது இருப்பதால் சகோதர ஒற்றுமை ஓங்கும். தங்களுக்கு உதவி செய்ய ஓடோடி வருவர். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். சமயத்தில் மனைவியுடன் சண்டை சச்சரவுகள் வரலாம். கருத்து வேறுபாடுகள் வரலாம். ராசியில் செவ்வாய் இருப்பதால் அடிக்கடி முன் கோபம் வரும். பிறர் சொல்வதை கேட்க மாட்டீர்கள். ஆகவே பிறர் பேச்சுக்கு செவி கொடுத்து கேட்குதல் வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி அவ்வப்போது லேசான உரசல்கள் வரலாம். கருத்து வேறுபாடுகள் வரலாம். பொருளாதாரம் குரு சாதகமாக இருப்பதால் பண வரவுகள் நன்கு இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு, எதிர்பாராத பண வரவு அனைத்தும் சேர்ந்து வரும். சிக்கனம் தேவை. சேமிப்பினை தொடர வேண்டும். உத்தியோகத்தில் தற்சமயம் 10ஆம் இடத்தில் உள்ள சனி வக்கரமடைந்திருப்பதால் உழைப்பு அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். அரசியல் துறை அன்பர்கள் எம்எல்ஏ எம்பி போன்றோர் நல்ல புகழ் வருவர். கட்சிக்குள் அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். கட்சிக்குள் புதுவிதமான பதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொன் முலாம் பூச்சு தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீதிபதிகள் மருத்துவர்கள் போன்றோருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். மற்றபடி பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். இதய நோய் உள்ளவர்கள், முதுகெலும்பு, சித்தப்பிரமை, ஒற்றை தலைவலி, கண் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அவசியம் சிவன் கோவிலில் உள்ள சூரியனை பரிகாரம் செய்து வழிபடுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். மற்றபடி சூரிய பெயர்ச்சினால் நன்மைதான். 3ஆம் இடத்தில் உள்ள சூரியன் தங்களுக்கு நல்ல ஆத்ம பலத்தினை கொடுப்பார். கௌரவத்தை கொடுப்பார். எதிலும் முதன்மையாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.